வணக்கங்க. ஹாரக்ஸ் செல்லங்க சேனலுக்கு உங்கள வரவேற்கிறேன். இன்னைக்கு எந்த டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா, அ நாடு ஃபுல்லா வந்து ஒருத்தர பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அ அவரு வந்து ஐடில வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவா இருக்காரு. அவரு இறந்து போயிடுறாரு. சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாரு. அது வந்து எதனால இறந்து போனாரு? என்ன காரணம்? அவரு என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது டிசம்பர் 9ஆம் தேதி இந்த மாசம் திங்கட்கிழமை அன்னைக்கு அ ஒரு என்ஜிஓல வந்து இருக்கிற ஒருத்தருக்கு வந்து மெயில் வருது. அந்த மெயில்ல வந்து அதுல் சுபாஷ்ங்கிறவரு அனுப்புறாரு. அதில வந்து ஒரு சூசைட் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு மெயில் அனுப்பிச்சிருக்கிறாரு. அத பார்த்துட்டு அவர் என்ன பண்றாரு, உடனே போலீஸ கான்டாக்ட் பண்ணி, இது மாரி வந்திருக்குன்னு சொன்னோனே, போலீஸ்லாம் வந்து சரி சூசைட் பண்ணிக்க போறாரோ தடுக்கலாம்னு சொல்லிட்டு போலீஸ்லாம் வந்திருக்காங்க. வீடு பூட்டியிருக்கு, மூடியிருக்கு. உடனே கதவெல்லாம் உடைச்சுட்டு உள்ளார போய் பார்க்குறாங்க. பார்த்தா இவரு அதுல் சுபாஷ் வந்து இறந்து போயிருக்கிறார். சூசைட் பண்ணிட்டு தூக்கு போட்டு இறந்து போயிருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தா, அவரு வந்து ஒரு 24 பக்கத்துக்கு வந்து ஒரு டெத் நோட் எழுதி வச்சிருக்கிறாரு. அது தவிர வந்து ஒரு 80 மினிட்ஸ் கிட்டத்தட்ட 1 1/2 மணி நேரம் ஓடுற மாரி ஒரு வீடியோ ஒண்ணு பதிவு பண்ணி வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க தம்பிக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. ஆல்ரெடி இவரும் வந்து விடியகாத்தால ஒரு 2 மணிக்கு வந்து தம்பிக்கு வந்து மெயில் அனுப்பிச்சிடுறாரு. யாரு அதுல் சுபாஷோட தம்பிக்கு மெயில் அனுப்பிச்சிடுறாரு. ஸோ அவங்கள பார்த்துட்டு கிளம்பி வந்துடுறாங்க. அ போலீஸும் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இவரு என்ன ஆச்சு ஏதுன்னு பார்க்கலாம். அதில வந்து அவர் என்னென்ன எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது வந்து நெறைய வந்து ஒரு 24 பக்கத்துக்கு வந்து டெத் நோட் எழுதியிருக்கிறாரு. அதில என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இவர பத்தி நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம். இவரு வந்து பீகார சேர்ந்தவரு. அ இவர் வந்து பெங்களூர்ல வந்து ஒரு கம்பெனில எக்ஸிக்யூட்டிவா இருக்கிறாரு. இவர் வந்து மேட்ரிமோனியல் மூலியமா நிக்கிதா அப்படிங்கிறவங்கள வந்து பார்த்து கல்யாணம் பண்றாரு. அவங்க வந்து யுபியை சேர்ந்தவங்க. கல்யாணம் பண்ணி 2 பேரும் பெங்களூர்ல வந்து வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2020ல வந்து இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. ஒரு பையன் பார்க்குறான். அதுக்கு அந்த சமயத்துல இவங்க இருக்கிற பெங்களூர்ல இருக்க சமயத்திலேயே அவங்க அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் வேணும், அது வேணும், பணம் வேணும்னு சொல்லி அப்பப்ப கேட்குறாங்க. சின்ன சின்ன ஹெல்ப். இவரு பணம் குடுத்து சரி அவங்க அம்மா வீடு தானே சொல்லி ஹெல்ப் பண்றாரு, உதவி பண்றாரு. இப்படியே போயிட்டுருக்கு. போறப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு 2022, 21ல போல என்ன பண்றாங்கன்னா, இவங்க ஒரு பெரிய அமௌண்ட்டா பிசினஸ்க்கு வேணும்னு சொல்லி இவங்ககிட்ட கேட்குறாங்க. யாரு? அதுல் கிட்ட கேட்குறாங்க. அவங்க ஒய்ஃப் நிக்கிதா. அவ்வளோ பெரிய அமௌண்ட் இவர்கிட்ட இல்லன்னு சொல்லிட்டு, அந்த அளவு முடியாது அப்படின்னு சொல்லி, அந்த அளவு முடியாதுன்னு சொல்லி சொன்னோனே, பிரச்சனையாகுது. உடனே கோச்சிட்டு இவங்க யுபிக்கு போயிடுறாங்க. அவங்க அம்மா ஊருக்கு. போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அங்க வந்து என்ன ஆகுதுன்னா, அங்க இருந்துகிட்டு சரி அவங்க அம்மா ஒருத்தரா போயிருக்கிறாங்க, இருக்கட்டும் கேஷுவலா இருந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 2022ல வந்து டைவர்ஸ் வேணும்னு சொல்லி இவங்க கேஸ் போடுறாங்க இவர் மேல. சரி டைவர்ஸ் வேணும்னா இது பிரச்சனைகள் வரும். இப்ப இந்த காலத்துல வந்து இதெல்லாம் ரொம்ப சகஜமா போச்சு. டைவர்ஸ் வாங்குறதுங்கிறது அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு ஏதோ பிரச்சனை அவங்களுக்குள்ள வரும். அவங்களுக்கு தான் தெரியும் என்னன்ட்டு. அந்த பிரச்சனை காரணமா டைவர்ஸ் வாங்குறாங்க. நடக்குது. இது இப்ப வந்து சர்வசாதாரணமா நடக்குது உங்களுக்கு. அதே மாரி வந்தோன்ன, இவரு என்ன பண்றாரு, டைவர்ஸ் கேஸ் வந்து போட்டோன்ன, அந்த கேஸ வந்து ஃபேஸ் பண்றாரு, போறாரு. கேஸ் எங்க நடக்குதுன்னா, அவங்க இருக்கிற ஊர் வந்து உத்தரப்பிரதேஷ். ஸோ, அங்க இருக்கிற ஜான்பூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற ஒரு ஃபேமிலி கோர்ட்ல தான் வந்து நடக்குது. குடும்ப நல கோர்ட்ல தான் வந்து இந்த கேஸ் நடக்குது. இதுக்காக வந்து இவரு இங்கேருந்து பெங்களூர்லேருந்து அங்க போவாரு. போய் அட்டெண்ட் பண்ணணும் கேஸ. இது என்ன ஆகுதுன்னா, இப்படி போய் கேஸ் போயிட்டு இருக்க சமயத்தில, இவங்க நெறைய குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டுலாம் வச்சு, அந்த குற்றச்சாட்டுலாம் இல்லன்னு மறுக்கிறாரு, போறாரு. இப்படியே கேஸ் நடக்குது. அதுக்கு ப்ரூஃப்லாம் காட்டுறாரு, போறாரு. ஸோ இவங்க வந்து இதே மாரி ஒவ்வொரு கேஸா அவர் மேல போடுறாங்க. அதில குறிப்பிட்டு என்னன்னா, இவங்க அப்பா வந்து இறந்துடுறாரு. யாரு? அந்த நிகிதாவோட அப்பா இறந்துடுறாரு. ஹார்ட் ப்ராப்ளத்தினால, ஹார்ட் அட்டாக்னால. அதுக்கு காரணம் வந்து இவரு டவுரி கேட்டாரு. வரதட்சணை கேட்டான் தான் எங்க அப்பா வந்து அதனாலேயே வந்து பாதிக்கப்பட்டு இறந்துட்டாங்கன்னு அது ஒரு கேஸ் போடுறாங்க. ஆனா ஆல்ரெடி இவரு என்ன சொல்றாருன்னா, அதுக்கு வந்து முன்னாடியே ரொம்ப வருஷமாவே அவர் வந்து ஹார்ட் ப்ராப்ளத்தோட வாழறவரு. அதனால அவர் இறந்து போறாரு அப்படின்னு சொல்றாரு. இது மாரி ஒவ்வொன்னுக்கும் ப்ரூஃப் காட்டுறாரு. WhatsAppல நடந்த அந்த இதெல்லாம் சேட் பண்ணது, பேசினது அதெல்லாம் வந்து ப்ரூஃபா வந்து எல்லாம் காமிச்சு கோர்ட்ல காமிக்கிறாரு. இப்படியே போயிருக்கு. போயிட்டு ஒவ்வொரு கேஸா அவர் வந்து சால்வ் பண்றாரு. ஆனா ஒண்ணு சால்வ் பண்ண அகைன் வந்து இன்னொரு கேஸ் போடுறாங்க. இப்படியே போது. இதுல வந்து நடுவுல என்ன ஆகுதுன்னா, மெயின்டனன்ஸ் வந்து பையன் வேற இருக்கிறான் குழந்தைன்னு சொல்லிட்டு, அவனுக்கு வந்து பராமரிப்புக்காக வேணும். ஒய்ஃப்‌க்கும் அவங்களுக்கும் சொல்லி கோர்ட்ல கேட்கிறப்போ, கோர்ட்ல வந்து ஒரு சர்டன் இவங்களுக்கு எவ்வளோ சம்பளம்ன்னு பார்த்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. கேஸ் நடந்துட்டே இருக்கப்போ, அவங்களுக்கு வந்து வ வ பராமரிப்புக்கு வேணும். அவங்க வாழ்றதுக்கு வேணும்னு சொல்லி கேட்கிறப்போ, ஒரு ரூ. 40,000 சொல்றாங்க. சரி ரூ. 40,000 குடுக்குறாரு. பையன் இருக்கான், ஒய்ஃப்னு குடுக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அது பத்தாதுன்னு சொல்லிட்டு மாசம் 2,00,000 வேணும். பையனுக்கெல்லாம் வேணும். அது வேணும்னு சொல்லி சின்ன பையன் 4 வயசு குழந்தை. அதுக்கு வந்து 2,00,000 வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. அவ்வளோ தூரம் குடுக்க முடியாது அப்படி சொல்லி சொல்றாங்க. இது மாரி சொல்றப்ப என்ன ஆகுதுன்னா, இவரு கோர்ட்ல சொல்றாரு, "நான் வந்து இவ்வளோ தூரம் வந்து கல்யாணம் ஆனவங்க வந்து என்ன மாரி இருக்கவங்க நெறைய பேர் இது மாரி கஷ்டப்படுறாங்க. வெளில சொல்லாம நெறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இது மாரிலாம் பார்க்க முடியாம தான் நெறைய பேர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க" அப்படின்னு சொல்றாரு.
அதுக்கு உங்க ஒய்ஃப் சிரிச்சுட்டே கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, "ஏன் நீ இன்னும் சாகாம இருக்க? நீ பண்ணிக்க வேண்டியது தானே?" அப்படிங்கிற மாரி ஜட்ஜ் வந்து சிரிக்கிறாங்க அத பார்த்துட்டு. சிரிச்சுட்டு "அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ வெளில போம்மா" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், இவர்ட்ட என்ன பேரம் பேசுறாங்க அந்த மேஜிஸ்ட்ரேட்டு, "நீ வந்து எனக்கு ஒரு ரூ. 5,00,000 குடுத்துரு. குடுத்துட்டீன்னா உனக்கு சாதகமா நான் வந்து இந்த கேஸ வந்து முடிச்சிடுறேன்" அப்படி சொல்லி பேசுறாங்க. யாரு? ஒரு நீதிபதி. ஸ்தானத்துல இருக்கிற ஒரு நீதிபதி பேசுறாங்க. இவரு அந்த அளவு லஞ்சம்லாம் குடுக்க முடியாதுன்னு சொல்றனால, அதுக்கப்புறம் மெயின்டனன்ஸ் வந்து பையன பராமரிக்கிறதுக்காக 2,00,000 குடுன்னு சொல்லி ஒரு உத்தரவு விடுறாரு. யாரு? கோர்ட்ல வந்து சொல்றாங்க அவங்க. அதுக்கப்புறம் 2,00,000 குடுக்கணும்னு சொல்லிடுறாங்க. இது நடுவுல வந்து இவங்க நிக்கிதா என்ன சொல்றாங்கன்னா, "ஒண்ணு கேஸ வந்து வாபஸ் வாங்கணும்னா, நீ எனக்கு ரூ. 3,00,00,000 குடுத்துரு. பையன வந்து நீ பார்க்க முடியாது. பையன பார்க்கணும்னா, அதுக்காக தனியா நீ 30,00,000 குடுக்கணும். அப்பதான் பையன பார்க்கணும்னு" சொல்லி என்ன ஒரு த்ரெட்டன் பண்றத ஒரு பிளாக்மெயில் மாரி பண்றாங்க. இதெல்லாம் ஃபுல்லா எழுதியிருக்கிறாரு. டெத் நோட்ல வந்து ஃபுல்லா சொல்லியிருக்கிறாரு இவரு. அது மாரி பண்ணாங்க. அப்படியே சொல்லிட்டு இவரு வந்து எப்பவுமே மாமியார் பார்த்தா கூட, "என்ன நீ சாவலையா? போய் சேர வேண்டியது தானே" அப்படின்றாங்க. ஏன்னா இப்படி சொல்றாங்க. ஏன்னா ஆமா இவரு போயிட்டாருன்னா, அவங்க அம்மா, அப்பா அந்த கவலையிலேயே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பையன் வந்து பையனுக்காக அவங்க சொத்தெல்லாம் அவர் வந்து எங்கிட்ட தானே வரும் அப்படின்னு சொல்லி கூட்ற ஸோ இவங்க கல்யாணம் பண்ணதே வந்து சொத்துக்காக தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க போல இருக்கு. அப்படிதான் வந்து அவங்க அவங்க பிஹேவியர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவரு அவ்ளோ மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கிறாரு. பாருங்க. டைவர்ஸ் கேஸ் நார்மலா நடக்கும். என்ன நடப்பாங்கன்னா, டைவர்ஸ் பண்ணுவாங்க, போயிடுவாங்க. இவ்வளோ எவ்வளோ அவங்க எவ்வளோ வருமானம் வருதுன்னு பார்த்து, அதுக்கு தகுந்தாப்புல வந்து ஜீவனாம்சம் குடுக்கணும். கோர்ட் முடிவு பண்ணும். குடுப்பாங்க. முடிஞ்சிடும். இப்படிதான் போகும். இல்லையா, சில பேர் வந்து அவங்க கேட்கிறத நம்மளால கேட்டு குடும்பம் வந்து குழந்தை இருக்குது, குடும்பம் பிரியக்கூடாதுன்னு நெனைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நார்மலா வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. ஆனா இது புதுவிதமா இருக்கு. எப்படின்னா, ஃபுல்லா வந்து டார்ச்சர் பண்ணி 9 கேஸ் போட்டிருக்காங்க. இதுவரைக்கும் நிக்கிதா வந்து இவர் மேல 9 கேஸ் போட்டு, ஒரு வருஷத்துல வந்து கிட்டத்தட்ட 40 தடவ வந்து இவரு பெங்களூர்ல இருந்து ஜான்பூருக்கு 40 தடவ போயிட்டு வந்திருக்கிறாரு. இங்கேருந்து கோர்ட்டுக்காக போயிட்டு, போயிட்டு வந்திருக்கிறாரு. அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன்னு இவங்க அம்மா சொல்றாங்க. இத பார்த்துட்டு அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அழறாங்க. "என் பையனுக்கு எனக்கு எதுவுமே வேண்டாம். என் பையனுக்கு வந்து ஒரு நீதி கிடைச்சா போதும்" அப்படின்னு சொல்றாங்க. நடுவுல வந்து இவங்க பிரெக்னன்ட்டா இருக்கப்ப, கன்சீவ் ஆயிருக்கப்ப, அவங்க ஊர்லேருந்து பீகார்லேருந்து இங்க வந்து மருமகளுக்காக வந்து பார்த்துருக்குறாங்க. அப்ப கூட வந்து அவங்க ரொம்ப மதிக்காம ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணிக்கிறாங்க மாமியார்லாம். இந்த அதே மாரி இவங்க கேஸ் போட்டது எல்லாமே இவரு பேர்லயோ, இவங்க குடும்பத்து மேலயோ, அம்மா, அப்பா, பிரதர் இருக்கார்ல எல்லார் மேலயும் தான் கேஸ் போடுறாங்க. அவங்க ரொம்ப மன உளைச்சல் வயசானவங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப இவருக்கு வந்து வருத்தம். அதனால இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, தம்பி என்ன சொல்றாரு பார்த்துட்டு, இது மாரி வந்து கேஸ்லாம் போட்டாங்க. எல்லாமே தெரியும். ஆனா, இப்படி சூசைட் பண்ணிக்க போறது இதெல்லாம் வந்து என்கிட்ட தெரியவே தெரியாது. சொல்லவும் இல்ல. சொல்லியிருந்தா தடுத்து நிறுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. இவரு என்ன பண்றாருன்னா, அதாவது வந்து இவ்வளவு நடந்திருக்குது. இதெல்லாம் வந்து சூசைட் பண்ணிக்க போறேன்னு வீட்ல சொல்லல. சொல்லியிருந்தா அவங்களுக்கு வேற வந்து ஒத்துருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பெரிய இதா போயிடுமேன்னு சொல்லிட்டு, இந்த பிரச்சனைலருந்து எப்படி நம்ம வந்து இது பிரச்சனைய தீர்க்கிறதுன்னு யோசிச்சு பார்த்துட்டு, ஒரு நாள்ல இப்ப சூசைட் பண்ணவன் என்ன பண்ணுவான்? கோவத்திலயோ, அவசரத்திலயோ முடிவு எடுத்து பண்ணிப்பாங்க. ஆனா, இவன் அப்படி பண்ணல. நிதானமா யோசிச்சு, என்ன வழி, என்ன பண்ணலாம்ன்னு யோசிச்சு, பல மாசமா இதுக்காக வந்து சூசைட் பண்ணணுங்கிற முடிவு எடுத்து, இதுக்கு இருக்கிற ஒரே வழி இந்த பிரச்சனை தீரணும்னா, ஏன்னா இவரு பாதிக்கப்பட்டு, இவங்க குடும்பம் பாதிக்கப்பட்டு, ரொம்ப பிரச்சனை தீர்க்க முடியாம, இவரால ஃபேஸ் பண்ண முடியாம, இதுக்கு ஒரே வழி வந்து தீர்வு வந்து தற்கொலை தான். அப்படின்னு சொல்லி பல மாசமா அதுக்காக வந்து என்ன உடனே பண்ணாம, அது என்னென்ன ஏற்பாடுகள் இருக்கோ, என்னென்ன வேலை இருக்கோ, அதெல்லாம் முடிச்சுட்டு சாகணும்னு சொல்லி ஒரு மனுஷன் இப்போ வந்து இன்னைக்கு நம்ம சூசைட் முடிவு எடுத்துட்டோம்னா, நாளைக்கு ஆனா மாறிடும். சரி வேண்டாம், சரி விட்டுடலாம் போறாலும் மாறிட்டு வேற மாரி பண்ணுவோம். ஆனா அவருக்கு பல மாசமா அதுக்காக வந்து அதனால தான் லேட் ஆயிருக்குன்னு வேற சொல்லியிருக்காரு. எனக்கு முடிக்க வேண்டிய சில வேலைகள், கடமைகள்லாம் இருக்குது. அதனால தான் என்னுடைய வந்து தற்கொலை வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன டாக்குமெண்ட் என்னென்ன மாத்தணும், யார் பேர் மாத்தணும், அதெல்லாம் சொல்லி அதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு அவரு. பண்ணிட்டு, அப்புறம் வந்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் பாஸ்வேர்ட் மாத்துறது, இது மாரி வந்து அப்புறம் ஆஃபீஸ் காரு, இந்த ரூம் கீ இதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜ் மேல இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. அப்புறம் வந்து சேவிங்ஸ்லாம் இருந்ததுன்னா, அது எங்கெங்க குடுக்கணும், எப்படி பண்ணணும்னு சொல்லி அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டுருக்கிறாரு. அப்புறம் வந்து எல்லாமே லாஸ்ட்டா என்னன்னா, அ அந்த லெட்டர் எழுதுறாரு பார்த்தீங்களா? கைப்பட கொஞ்சம் எழுதியிருக்கிறாரு. அப்புறம் டைப் பண்ணியிருக்காரு கொஞ்சம். அதெல்லாம் மேஜை மேல வைக்கணும்னு சொல்ற வரைக்கும் ஒரு இது போட்டிருக்காரு. ஒரு ஒரு என்ன போட்டிருக்காரு? ஒரு ஒரு அட்டவணை மாரி போட்டு, ஒரு டைம் டேபிள் மாரி போட்டு, அதாவது முன்னாடி பண்ண வேண்டிய பெரிய பெரிய வேலைகள், டாக்குமெண்ட் வேலை, பணம் இதெல்லாம் மாத்துறதெல்லாம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சாகறதுக்கு முதல் நாள் சிலதெல்லாம் மறந்துருவோங்கறனால, இறந்து போறதுக்கு முதல் நாள். அதுக்கு ஒரு ஒரு சார்ட் போட்டிருக்காரு. ஒரு சார்ட்ல வந்து இறந்து போற அன்னைக்குன்னு சொல்லி ஒரு சார்ட்.
அப்புறம் இறந்து போகிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 3 சார்ட் போட்டு லாஸ்ட் மினிட்ல எதையும் மறந்துடக்கூடாது, கரெக்டாக பண்ணணும்னு சொல்லி என்னென்ன போடணும்னு சொல்லி எல்லாத்தையும் எழுதி வச்சு அதை செஞ்சு முடிச்சோன்னா அந்த வேலையை டிக் பண்ணியிருக்கிறாரு. முடிச்சிச்சு செஞ்சுட்டோம் சொல்லி புக் பண்ணி அது என்னென்ன கடைசியாக அந்த இறந்து போகிறப்போ டெத் நோட் எழுதியிருக்காரு பார்த்தீங்கன்னா, அதை வரைக்கும் டேபிளில் வைக்கணும். அதை வரைக்கும் சாரி அதை வரைக்கும் டேபிளில் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கூட வரைக்கும் எழுதி வச்சு ஃபுல்லாக வந்து செஞ்சு முடித்த வேலையெல்லாம் டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மனுஷன் இறந்து போயிருக்கிறாரு. குளிக்கணும், இறந்து போகிறது முன்னாடி குளிக்கணும், அதெல்லாம் கூட எழுதி வச்சுக்கிறாரு. அதெல்லாம் போலீஸ் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சொல்கிறாங்க. எல்லாமே அதில் படித்து பார்த்து எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அவங்க தம்பி வராரு, இறந்து போயிட்டாங்க, என்ன காரணம்னு சமயத்தில் தெரியாது. ஆனால் எல்லா காரணமும் சொல்லி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியாக ஒருத்தர் வந்து இப்படி தற்கொலை பல மாதமாக வந்து மனசுக்குள்ளே தனிமையில் இருக்கிறார். வேறு வேலைக்கும் போகணும், வேலையும் முடிக்கணும், செய்ய வேண்டிய வேலைகளாக இருக்குது, அதையும் முடிக்கணும். ஆனால் மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஃபிக்ஸ் பண்ணி அது எவ்வளோ கொடுமையான விஷயம் பாருங்கள். ஒவ்வொரு நாளும் அவருக்கே தெரியும் நம்ம வந்து இறந்து போகிறோம், ஆனால் அம்மா அப்பா இருக்காங்க, தம்பி இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கவலையும் இருக்கும். ஸோ ரொம்ப கொடுமையாக இருக்கு அவருடைய வாழ்க்கை. இதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அந்த கேஸ் வந்து இங்கே நடக்கக்கூடாது, பெங்களூர் தான் நடக்கணும், ஏன்னா இங்கே தான் நியாயம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதனால் கேஸை வந்து அந்த ஊர்லேருந்து ஜான்பூர்லேருந்து இந்த ஊருக்கு வந்து நீங்கள் வந்து மாற்றிருங்க, மாற்றிட்டு இங்கே தான் நடக்கணும், அப்போ தான் நியாயம் கிடைக்கும். அதுவும் இல்லை, இது தெளிவாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி லைவாக நடக்கணும் இந்த கேஸு. உள்ளார் கோர்ட்டுக்குள்ளே நடக்கூடாது, எல்லாரும் பார்க்க மாதிரி நடக்கணும். அது ஒன்று. அடுத்தாப்பில் வந்து அவங்க வந்து கேஸை ஒத்துக்காமல் வாபஸ் வாங்குற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வாபஸ் வாங்க விடக்கூடாது, நியாயம் கிடைக்கணும், உங்கள் தப்பை ஒத்துக்கிற வரைக்கும் நடக்கணும். ஒரு வேளை அந்த கேஸில் வந்து என்னை இறந்ததுக்கப்புறம் நீ எரிச்சிருவீங்க, எரிச்சதுக்கப்புறம் அந்த சாம்பலை வந்து நீங்கள் அப்படியே வச்சுருங்க, கரைச்சிடாதீங்க. அப்படியே வச்சுருந்து அவங்க கேஸ் முடிகிறப்ப நம்மளுக்கு வந்து ஒத்துக்கிட்டாங்கன்னா நீங்கள் நல்ல விதமாக கரைச்சிருங்க கங்கையில். அப்படி இல்லை, ஒத்துக்கல, கேஸில் எதுவும் நடக்கலை, நியாயம் கிடைக்கலன்னா இங்கே கோர்ட்டுக்கு ஏத்தாப்புலேயே இருக்கிற ஏதாவது குப்பையில் தூக்கி போட்டுருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி வந்து இறந்து போனதுக்கப்புறம் எங்கள் அந்த மனைவி, அவங்க ஒய்ஃபு, குடும்பத்தார் யாருமே இங்கே வரக்கூடாது, என் பாடிக்கிட்டே வரக்கூடாது. அதே மாதிரி இந்த பையனை வந்து பார்த்திங்கன்னா நல்ல விதமாக வளங்க, அன்புன்னா என்ன, நம்பிக்கைன்னா என்ன, எப்படி வாழ்க்கைன்னா என்னன்னு சொல்லி கொடுத்து நீங்கள் வளங்க. அப்போ தான் அங்கே இருந்தால் அவன் சரியாக வளர மாட்டான். அந்த குழந்தைய வந்து நீங்கள் வளர்த்து நல்லா ஆளாக்குங்க. இனிமே வந்து உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. இவ்வளோ நாள் வந்து என்னால் உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, இனிமேல் வந்து என்னால் எந்த கஷ்டமும் வராது, இனிமேல் நிம்மதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் வந்து டார்ச்சர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய காசையே வாங்கி, என்னுடைய காசை வந்து பராமரிப்புக்குன்னு வாங்கி அந்த காசை வச்சு எனக்கு அகேன்ஸ்டாக கேஸ் போட்டு பண்ணுறதை நான் இனிமேல் அனுமதிக்க மாட்டேன். இனிமேல் நான் போயிட்டேன்னா ஏடிஎம் வந்து க்ளோஸ்டு அப்படின்னு போட்டிருக்காரு. போட்டதுக்கப்புறம் இனிமேல் வந்து என்ன உங்களுக்கு வந்து பணம் இப்போ இவங்ககிட்ட இல்லை, நான் இறந்து போயிட்டேன், இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது, என்ன எப்படி பணம் வாங்க முடியும், வாங்க முடியாது, என்னை வச்சே பண்ணுறது. அதே மாதிரி வந்து என்னுடைய வந்து நான் வந்து டேக்ஸ்லாம் கட்டுறேன், பணம் கட்டுறேன், அந்த வரி பணத்தில் தான் நடக்குது எல்லாமே. அப்படி நடக்கிற அந்த கோர்ட்டு போலீஸ்லாம் வந்து எனக்கு அகெயின்ஸ்டாகவே எனக்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு, ஒரு நீதியை காக்க வேண்டிய ஒரு நீதிபதியே வந்து இது மாதிரி வந்து தவறுறாங்க, நீதி தவறுறாங்க, அவங்க மேலேயும் வந்து கண்டிப்பாக வந்து கேஸ் இருக்கணும் அப்படி சொல்லி விவரமாக எல்லாத்தையும் எழுதியிருக்கிறாரு, வீடியோலையும் பேசுகிறாரு. அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்காருன்னா, ஒரு பிளக்கார்ட் வச்சுருக்கிறாரு. அதில் வந்து ஜஸ்டிஸ் இஸ் டியூ அப்படின்னு நிறைய பக்கத்தில் வந்து எடுத்தோமே ஜஸ்டிஸ் இஸ் டியூ அப்படின்னு தான் நிறைய இடத்துல எழுதியிருக்காரு. பிளக்கார்ட் ஒன்று வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு வந்து அதில் போடுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து ஆண்களுக்கு மீதான சட்டபூர்வமான பிரச்சனை வந்து எந்த வகையிலும் சட்டம் வந்து எந்த வகையிலும் இந்த வந்து ஆண்களுக்கு வந்து உதவுற மாதிரி கிடையாது அதே மாதிரி சொல்கிறார். அப்புறம் முழுக்க வந்து பெண்களுக்கு ஆதரவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் வந்து உண்மையிலே நீதி கிடைக்க வேண்டிய ஆண்களுக்கு, அதாவது தப்பு பண்ணிட்டு கிடைக்கல அது பரவாயில்ல, உண்மையிலே நீதி கிடைக்க வேண்டிய ஆண்களுக்கு நீதி கிடைப்பதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்புறம் வந்து துன்புறுத்தல் ஹராஸ்மெண்ட் கேஸில் வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, பெண்களுக்கு தனி ஆண்கள் தனி இருக்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, அதில் வந்து பாகுபாடு இல்லாமல் நடுநிலை சட்டம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்புறம் வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஆண்களுக்கு எதிரான சட்டம் சிஸ்டம் காரணமாக கல்யாணம் ஆகி ஒரு 5 வருஷத்துலேயே வந்து நான் வந்து தற்கொலை பண்ணிக்க வேண்டியதாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்புறம் வந்து சோஷியல் மீடியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்களுக்கு எதிராக அவங்க பெண்கள் போடுறாங்க பார்த்தீங்களா கேஸு, அவங்களுக்கு அந்த கேஸில் வந்து ஆண்களுக்கெல்லாம் பாரபட்சம் காமிக்கப்படுதா அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு இருக்குது. அது ஒன்று. இன்னொன்று வந்து ஒரு லீகல் ஒரு லீடிங் ஒரு லாயர் என்ன சொல்கிறார் தெரியுமா, அதாவது
பெண்கள் பாதுகாப்புக்காக நெறைய சட்டம் இயற்றுறாங்க. அந்த சட்டம் வந்து இயற்றப்ப, அ அத வந்து பெண்கள் வந்து தவறா பயன்படுத்துறாங்க, மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே வந்து சொல்லியிருக்குது. சொல்லி புதிய சட்டம், இல்லன்னா வந்து சட்ட திருத்தம் அப்படிலாம் சொல்லி கூட கவர்மெண்ட் வந்து எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. ஒரு லீடிங் லாயர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதே மாரி சட்டங்கள வந்து தவறா பயன்படுத்துறது பல சட்டத்தில வந்து தவறா பயன்படுத்துறாங்க. இந்த பெண்களுக்கு எதிரான திருமண சட்டம், திருமண சம்மந்தப்பட்டதுன்னு கிடையாது. பொதுவாவே சட்டங்கள தவறா பயன்படுது. ஆனா, இருந்தாலும் பெண்களுக்கு தொடர்பான வழக்குல வந்து சமீப காலமா, அவங்க வந்து தவறா பயன்படுத்துறது அதிகரித்து வருது அப்படின்னு சொல்லிட்டு, சுப்ரீம் கோர்ட் வந்து பலமுறை சொல்லியிருக்குது. என்ன சொல்ல சுப்ரீம் கோர்ட்டே ஏதாவது இதுக்கு ஒரு புரோட்டோகால் பண்ணணும், சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இது வந்து அ ஆ இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இதுக்கு வந்து நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அ சில பேர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கஷ்டப்பட்டு ஸ்கூல் போறப்பலாம் வந்து பசங்க வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப வந்து சின்ன சின்ன வேலை மெடிக்கல் ஷாப்ல இல்ல பால் போடுறது, பேப்பர் போடுறதுன்னு போட்டு போட்டு சம்பாரிச்சு, அந்த காச வச்சு அவங்க பணம் கட்டி, ஃபீஸ் கட்டி படிச்சு, காலேஜ் போறப்ப கூட பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய ஸ்விக்கி, சொமேட்டோ அதுலயும் ஒர்க் பண்ணி பார்ட் டைமா அந்த காச வச்சு கூட படிச்சு வேலைக்கு போயி, கல்யாணம் பண்ற சமயத்துல நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சது. நம்மளுக்கு ஒரு நிம்மதியா இருக்கலாம். நமக்கு ஒரு துணை வந்து வாழ்க்கை நடத்தலாம்னு போற சமயத்துல, அது சமயத்துல சில பேர் தவறா அமைஞ்சிருது. ஏன்னா வரப்போ வந்து எனக்கு அதுக்கு காசு வேணும், அவங்க வீட்ல இப்படி இருக்காங்க, இவங்க வீட்ல இப்படி இருக்காங்க, எனக்கு அது வேணும், இது வேணும் சொல்லி டார்ச்சர் பண்ற மாரி கூட நெறைய பேர் நடக்குது. நெறைய வந்து அதாவது பெண்கள் வந்து எல்லாமே தவறு செய்றாங்கன்னு நான் சொல்லல. பெண்களா வந்து பெண்கள் சில பேர் பண்றதையும் நம்ம சொல்றோம். அதுல வந்து ஆண்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து சட்டம் வந்து அவங்களுக்கு துணையா இல்லன்னு நான் நெனைக்கிறேன். இது மாரி நெறைய குரல் குடுக்குறாங்க எல்லாமே. அது மாரி சில பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா? அதாவது வந்து காலையில வந்து வந்தா நான் நெறைய குடிக்க ஆரம்பிக்கிறேன். ஏன்னா வீட்ல பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் சண்டை. அதெல்லாம் குடிச்சுட்டு போயிட்டா நிம்மதியா படுத்து தூங்கிடுவேன். அவங்க எது பேசினாலும் எனக்கு தெரியாது. அப்படின்னு சொல்லி நான் நெறைய பேர் வந்து வீட்ல பிரச்சனைகள் வந்து மனசுல சுமந்து குடும்பத்துக்காக வெளில சொல்லாம நெறைய பேர் போராடிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஒரு இதுவே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த திருமண விஷயத்துல அ ரொம்ப கஷ்டப்பட்டு சமயத்துல தற்கொலை பண்ணிக்கிறதுல வந்து ஆண்கள விட பெண்கள் அதிகம்னு சொல்லி ஒரு சர்வே சொல்லுதுன்னு சொல்றாங்க. அதாவது திருமண விஷயத்துல சொல்றேன். பொதுவா வந்து பெண்களுக்கு வந்து நெறைய பிரச்சனை வருது. ஆண்களால நெறைய எவ்வளவோ நம்ம பார்க்குறோம். எவ்வளவோ பாலியல் வன்கொடுமை அது இது நெறைய எக்கச்சக்கமா வருது. ஆனா திருமணம் மட்டும் தான் எடுத்து சொல்றேன். இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, திருமண விஷயத்துல பிரச்சனைகள் வந்து அதனால பாதிக்கப்பட்டு, அதுல வந்து சில பேர் பாதிக்கப்பட்டு இறந்துறது, சூசைட் பண்ணிக்கிறதுல வந்து பெண்கள விட ஆண்கள் அதிகம்னு சொல்லி ஒரு சர்வே சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது மாரி இது நினைக்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் சமயத்துல எனக்கே கொஞ்சம் அழுகை வந்துருச்சு. எப்படின்னா, ஒரு மனுஷன் சரி இவ்வளோதான் பிரச்சனை வருதுன்னு சொல்லி அத எப்படி தீர்க்க முடியாம ஒரு மாட்டிக்கிட்ட மாரி தோணுது. எப்படின்னா, ஒரு டைவர்ஸ் கேஸ்ன்னு வந்துச்சுன்னா, டைவர்ஸ் குடுத்துட்டு சரி அவ்வளோதான் பிரச்சனைன்னு போயிடலாம். இல்ல எவ்வளவோ பேர் வந்து வேற வந்து எப்படின்னா, அது சமாளிக்கலாம் சொல்லி சமாளிக்கலாம். ஆனா, எதுலயுமே பண்ண முடியாம எல்லாம் லாக் பண்ணி, ஒவ்வொரு கேஸா போட்டு, அதுவும் இங்கேருந்து அவ்வளோ தூரத்துக்கு போயிட்டு, வேலையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். இவர மட்டும் இல்லாம குடும்பத்துக்குன்னு டார்ச்சர் பண்றப்ப, இவருக்கு ஒண்ணுமே புரியல. என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு தெரியாம அவ்வளோ இது பண்ணா போயிட்டு, இது வழியே இல்லாம தான் வந்து இந்த முடிவு எடுத்திருக்காருன்னு நல்லாவே தெரியுது. இல்ல வேற என்ன முடிவு எடுப்பாருன்னு நமக்கு தெரியல. என்ன முடிவு எடுக்க முடியும்னு எனக்கும் புரியல. ஸோ, இதான் ஒரே வழின்னு சொல்லி எடுத்திருக்கிறாரு. இப்ப என்ன பண்ணிக்கிறாங்க, கோர்ட்ல தம்பி வந்து இங்க பெங்களூர்ல வந்து கேஸ் வந்து குடுத்துருக்கிறாரு. குடுத்தோனே அவங்க வந்து எஃப்ஐஆர் போட்டுட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இதுல வந்து அவர் இந்த மேஜிஸ்ட்ரேட் பேர சொல்லல. இவங்க அதாவது அவரோட ஒய்ஃபு, அவங்க ஒய்ஃபோட அம்மா, ஒய்ஃபோட அண்ணன், ஒய்ஃபோட மாமா 4 பேர் பேர்லயும் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காரு. இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க ஊர்ல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்க உத்தரப்பிரதேஷ் போயிருக்கிறாங்க. அங்க போய் பார்த்தா வீட்ல இல்ல. நோட்டீஸ் ஒட்டிட்டு 3 நாளுக்குள்ள வந்து நீங்க கோர்ட்டுக்கு வரணும்னு சொல்லி கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து தேடி கண்டுபிடிச்சு ஒருத்தவங்க வந்து ஹரியானால ஒரு ஊர்ல வந்து அந்த ஒய்ஃப் நிக்கிதா இருந்திருக்கிறாங்க. பாக்கி 2 பேர் வந்து அந்த உத்தரப்பிரதேஷ்ல வேற ஊர்ல இருந்துருக்கிறாங்க. அவங்க மாமாவ காணோம். இவங்களெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து கோர்ட் கஸ்டடியில வச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வந்து எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு, இப்ப அதுகிட்டயும் வந்து நம்ம நிகிதாகிட்டயும் வந்து என்ன சொல்லணும்னா, விசாரணை பண்ணணும். என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு, அதுவும் உண்மைய சொல்லணும். அது உண்மைய வந்து கண்டிப்பா கண்டுபிடிச்சு என்னன்னு உலகத்துக்கு தெரியணும். ஒரு மனுஷன் வந்து இறந்து போயிருக்காருன்னா, அந்த இறந்து போனதுக்கும் பாவம் அதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். அது அதுதாங்க. அதுதான் நம்ம வந்து எல்லாரும் அதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அ இவங்க இறந்து போனது சட்டம் வந்து கண்டிப்பா திருத்தம் கொண்டு வரணும். இது மாரி விஷயத்துல வந்து ஆண்களுக்கு பாரபட்சம் இருக்கக்கூடாது. இருவருக்கும் ஈக்குவலா இருக்கணும் சட்டம் அப்படிங்கிற மாரி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது கண்டிப்பா நடக்கணும். அதேமாரி என்னன்னு சொல்லி உண்மைய வந்து கண்டிப்பா வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்து ஏற்கனவே இன்னொரு கேஸ் ஒண்ணு நடந்தது. இப்ப ரீசென்ட்டா ஒரு கேஸ் கூட பெங்களூர் நடந்தது. அதுல வந்து இதே மாரி தான் கேஸ்ல வந்து அவங்க ஒய்ஃப் வந்து என்ன பண்றாங்க, ஜீவனாம்சம் கேட்கிறப்ப எனக்கு ம் மாசம் மாசம் வந்து எனக்கு வந்து செலவுக்கு வந்து வேணும். எவ்வளோன்னா ரூ. 6,00,000 ரூ. 6,15,00,000 வேணும்னு
அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஜட்ஜி வந்து அவங்க வந்து ஒரு லேடி. அவங்க என்ன சொல்கிறாங்க, உன்னுடைய பராமரிப்பு எதுக்கு 6,15,00,000 மாதம் உனக்கு வேணும், வேணா நீ சம்பாரிச்சுக்கோ, அவ்வளோலாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ சில நீதிபதிகள் இப்படி கூட இருக்கிறாங்க. அதெல்லாம் கேள்விப்படத்தான் நான் என்னமோ சொல்கிறேன். இங்கே தான் நீதி கிடைக்கும்னு சொல்லி அவர் இதை வந்து இங்கே மாற்ற சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு நினச்சபடி வந்து நீதி கண்டிப்பாக கிடைக்கணும். அது என்னன்னு சொல்லி நம்ம அதுக்காக எல்லாருமே ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது உண்மையிலே உண்மை வந்து கண்டிப்பாக வெளிச்சத்துக்கு வரணும். அது என்ன நடந்தது, உண்மையிலே இவர் என்ன பண்ணாரு, ஏது என்னன்னு சொல்லி எல்லாம் வந்து அதுக்கு ஒரு கண்டிப்பாக வந்து தீர்வு கிடைக்கணும். கரெக்டாக வந்து நல்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு கிடைக்கணும். அதுதான் எல்லோருடைய ஆசையாக இருக்குது. இதோட இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு வச்சு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.